மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற இந்த பயணம் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றிருக்கு. நீங்க மக்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு வரீங்க. இந்த பயணம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த விதமான ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க கேட்குற கேள்வி சில திருத்தம், சின்ன திருத்தம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், அதுதான் எங்களுடைய லட்சியம். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட இதுவரை 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் மக்களை சந்தித்தேன். அப்பொழுது மக்கள் 52 மாத திராவிட முன்னேற்ற கழக மக்களுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற உணர்வை அவர்கள் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது கிடைக்கும் என்று அவர்கள் உணர்வின் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டேன். நீங்க மக்களை சந்திச்சுட்டு வரும்போது இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த திமுக அரசாங்கத்துல எந்த விதமான சவால்கள் அவங்க சந்திக்கிறாங்க? அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை சர்வசாதாரணமாக நடக்குது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. இந்த போதைப் பொருள்னால இன்றைக்கு பல பிரச்சனை தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல், இப்படி பல குற்றங்கள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 8 வயது சிறுமி முதல் 80 வயது பாட்டி வரை இந்த பாலியல் சீண்டலுக்கு இந்த போதை ஆசாமிகளால் இன்றைக்கு துன்புறுத்தப்படுகின்ற சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல் மூலம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும். நீங்க பலமுறை உங்களுடைய ரோல் மாடலா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்கீங்க, புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களை சொல்லியிருக்கீங்க. இவர்களை தாண்டி நீங்க இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருக்கிற லீடர்ஸ் தேசிய அளவிலோ இல்லை உலக அளவிலோ இருக்காங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள், இருவரும் தலைவர்கள் இந்திய நாட்டிற்கு ஒரு முன் உதாரணமாக தமிழகத்தில் ஆட்சி புரிந்தவர்கள். அவருடைய பாதையில் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த பாதையில் தான் நானும் சென்று கொண்டிருக்கின்றேன். நீங்க ஒரு விவசாயி அப்படின்னு தொடர்ந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. நான் அதை ரொம்ப பெருமையா நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் உங்களுடைய பழைய வீடியோஸ் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். நீங்க இப்படி உங்களுடைய தோட்டத்தையே அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்து நீங்க பண்றதை நான் பார்த்திருக்கேன். இப்போ விவசாயிகள் நிறைய இன்னல்களை சந்திக்கிறாங்க. அது காலநிலை மாற்றமா இருக்கட்டும், உரத்தட்டுப்பாடு போன்ற விஷயங்களா இருக்கட்டும், மேகதாது, முல்லை பெரியார் போன்ற அந்த பிரச்சனைகளா இருக்கட்டும். 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் விவசாயிகள் நலனுக்கான திட்டங்களா என்னென்ன நீங்க கொண்டு வரும்? அது நான் ஒரு விவசாயி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கின்றார். உழுதுண்டு வாழ்வேரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். அதனால விவசாயி என்று சொல்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் நான் முழுமையாக உணர்ந்தவன். அந்த தொழிலில் ஈடுபட்டுக்கின்ற காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி, அம்மா மறைவிலும் சரி, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற போதெல்லாம் அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை நீதிமன்றம் வரை நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தோம். இன்றைய அரசாங்கம் அதில் முழு கவனம் செலுத்தவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றது. இன்றைக்கு கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றது. ஆக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி
தமிழ்நாட்டுடைய நலன் கருதி இன்றைக்கு மேகதாதுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஜீவநதி காவிரி நதி. ஆகவே இனியாவது இங்கே இருக்கின்ற முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற காரணத்தினால் காங்கிரஸ் கட்சி தேசிய தலைவரோடு பேசி கர்நாடகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கர்நாடக முதலமைச்சர்கிட்ட பேசி இந்த மேகதாது அணை கட்டுவதை கைவிடுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். செய்வார்களா என்பதை எதிர்பார்க்கிறோம். அதே முல்லை பெரியார் அணையை பொறுத்த வரைக்கும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பிறகு உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தின் மூலமாக 136 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்தி கொள்ளலாம். முதற்கட்டமாக 136லிருந்து 142 அடியாக உயர்த்தப்பட்டு விட்டு பிறகு 142 152 உயர்த்துகின்ற போது அணையை பலப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அதற்கு அணை பலப்படுத்துவதற்குண்டான முயற்சியெல்லாம் மேற்கொண்டோம். ஆனால் கேரள அரசு அந்த அணை பலப்படுத்துவதற்கு உண்டான கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு அனுமதிக்கவில்லை வனத்துறையின் மூலமாக. அதனால் அந்த பணி இன்றைய தினம் நிலுவில் இருக்கின்றது. இன்றைக்கு ஆட்சியாளர்கள் திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற இன்றைக்கு ஆட்சி இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள். கேரளாவிலே ஆளுகின்றது கம்யூனிஸ்ட் கட்சி. அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி முல்லை பெரியார் அணையை பலப்படுத்தி 142லிருந்து 152 உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு எந்த முயற்சியும் எடுத்ததாக திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்ததாக தெரியவில்லை. இனிமேலாவது இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணியின் மூலமாக தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெற்று தருவார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.